மாஸ்டரோடு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸாம்ஸ் 12th அதனால் ரொம்ப டைட் ஆகிடுச்சு என்னோடய ஷெட்யூல். அதை பற்றி வீடியோக்குள்ளே பேசுவோம். அண்டு நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோத் லேக் அப்படிங்கிற கேமு. சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். கண்ட்ரி சைடு, அதாவது ஒரு மோத் லேக்குங்கிற இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் யோக்கரோட ஹவுஸ் மோத் லேக் பக்கத்தில், அதாவது வில்லேஜ் கிட்ட இருக்குது. யாரும் எட்டி பார்க்குறாங்க. லைட் வேறு பிங்க் ஆகுது. எனக்கு ஒரு பேய் எனக்கு எனக்கு ரொம்ப வைப்ரேட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் வேறு அங்கே இருக்கிறத ரொம்ப பயப்படுறான். வீட்டை விட்டு வெளியே போகணும், உதவியுதுன்னு ஹெல்த்துன்னு கத்துறான். காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. இது ஒரு கெட்ட கனவுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். கேமரா நம்ம பேர். நான் பெட்டை விட்டு இறங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்று புரியுது அப்படிங்கிறான். சரி போய் தொலை. டுட்டோரியல் சொல்லி தரானுங்க எப்படி நடக்கும். இங்கே தொட்டாங்க போகலாம், அங்கே தொட்டா இங்கே வரலாம், அதானே. ஓகே, இந்த பட்டன் அமுத்தினா ஆப்ஜெக்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஆப்ஜெக்ட் கூட இது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுது? ஓ பில்லி, இது நம்ம வளர்க்குற நாய் போல். குலைக்கிறதுன்னு எடுத்து அப்பா வந்து உன்னை இங்கே வெளியே விட்டுட்டு போயிருக்காரு. அவர் வந்து உன்னை இங்கே படக்கூடாது, நீங்கள் இன்னும் தான் இருக்க அப்படிங்கிறத, வீட்டுக்குள்ளே இருக்கங்கிறத அவர் இன்னும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே தான் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. கதவுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கதவா? எஸ். ஓ கடைசியாக நம்ம பேசினது என்னங்கிறத பார்க்குறதுக்கான டுட்டோரியல். இங்கெல்லாம் எதுவும் இல்லை. அப்பா அம்மா உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறான். அவங்க எதுவும் பதிலளிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சத்தம் போடுறது நிறுத்திட்டா, சத்தம் போட்டே இருந்தால் அவங்க வந்து நம்ம அடிச்சிருவாங்கிறான். கரெக்ட், மூடிட்டு போயிடுறோம். கண்ணாடினே ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணாடியாவது மூஞ்சியே தெரியலையே. இது ஒரு ரூம், பாத்ரூமா? என்ன நீ பார்த்தியா அப்படிங்கிறோம். உழைச்சிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று பார்த்துருச்சு போலையே. வில்லி வில்லி ஒன்றுக்கு போகிறதான் வச்சுருக்காங்க. மறுபடியும் வைப்ரேட் ஆகுது. ஏதாவது நீ பார்த்தியா? அங்கே ஏதோ ஒன்று தெரிஞ்சு ஜன்னல் வழியா? ஓடாத நெல் அப்படிங்கிறான். எஸ் ஓடுது. இது வேறு எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். பில்லி போகலாமா இல்லை அவளை ஃபாலோ பண்ணாமல் கிச்சனுக்கு போகலாமா? நாய் போகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் மனசுத்தன்மை. கிச்சனுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் ஓடிட்டான். இந்த பட்டன் அமுத்தினா பட்டனை புஷ் பண்ணால். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால் அடிக்கடி இப்படி கரகரன்னு சொல்லி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சாரி. ஸோ ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து WCC கரியர் மோடை வந்து கண்டினியூ பண்ணலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பண்ண முடியலை. காரணம் எனக்கு எக்ஸாம். எனக்கு தெரிஞ்சனால தள்ள முடியும்னு நினைக்கிறேன். சரி 12th போ. எனக்கு எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு. அதை நான் 12th படிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கேம் வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஷார்ட்ஸும் அதே மாதிரி தான். எப்போவாச்சும் ஒரு டைம் கிடைக்கும் போது போடுறேன். அதை தாண்டி நான் போடுறது உள்ள ஷார்ட்ஸும். இதுக்கு அப்புறம் லீவில் தான், மார்ச் மாதம் அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, சாவி எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த கதை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் இது இன்வென்ட்ரிக்கானது. இது எப்படி யூஸ் பண்ணுறது? டோர் லாக்கடு. சாவி தான் எடுத்தாச்சு, எப்படி யூஸ் பண்ணுறது சாவின்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. தொட்டா வருது. ஓகே, எந்த நரகத்துக்கு போயிருக்குச்சு, எந்த இடத்துக்கு போயிட்ட பில்லி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ரொம்ப இருட்டுக்கு போகக்கூடாது, ஆனால் இப்போ நான் வந்து பில்லியை கண்டுபிடிச்சி ஆகணுங்கிறான். இந்த நாய் நமக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குது பாருங்கள். அதுக்கு ரோட்டில் ஒரு சின்ன பையன் இருட்டுக்கு போகிறான். இது கேமராங்களா? அப்படியே வச்சுட்டு போக முடியாதா? கார்ன்ஃபீல்டு. இந்த வில்லேஜில் இருக்க ஒரு சோளக்காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த மாதிரி பொம்மையை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிறான். ஒளிஞ்சுக்கிறான். எப்படி கீழே வண்டி போட்டான்? இந்த ஃபோன் ரொம்ப வைப்ரேட் ஆகுது. போயிடுச்சு. ஓகே போகலாம். ஓ மேலே ஸ்வைப் பண்ண இந்த கீழே ஸ்வைப் பண்ண உட்காடுறான்.
இது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எனக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது. நம்ம உள்ளே போனோன்னா ரொம்ப உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னால் இது மேலே குதிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கு என்னால் தள்ள முடியுங்கிறான். தள்ளனா இங்கே ஒரு பாதை மாதிரி, பாதையெல்லாம் கிடையாது, மரக்கட்டை கீழே விடுது. இது வில்லியோட ஃபேவரட் டாய். இதை வச்சு தான் இந்த டிவி போயிருக்கு. போய் விடுது. அடுத்து எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக அடுத்து கேம் சேஞ்சர் அப்படின்னு இருக்குது. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச் நடக்க போது அதில் நம்ம பிளேயர் வச்சு எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கு இது கூட ஏதோ சத்தம் மூச்சு விட மாதிரி நிற்கிறது. ஒரு பில்லி உள்ளே இருப்பானோ, நம்ம என்ன பண்ணலாம்? நான் எப்படி பார்த்தா ஓடிடணும். ஆனால் எதுக்கும் நான் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பேன். பிளேயர் என்னன்னு தெரியல. மறுபடியும் அதே தான். இங்கே ஏதோ மூச்சு விடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு பில்லி உள்ளே இருக்கியா, மூடிட்டு போயிடலாம். இந்த பட்டாம்பூச்சிக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ண முடியாத, பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இங்கேயும் கொஞ்சம் சோளக்காடு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தள்ள முடியுங்கிறான். ஒரு எதுக்கு தள்ளணும்? அப்படியே போனால் ஒருவேளை வழி அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஸோ இருக்குதுன்னு நினைக்கல. எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்சு நான் கொஞ்சம் லிபரல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது கூட நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுகிறேன். ஸோ கிரிக்கெட் கேம் சேஞ்சர் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன கேமே எப்போ போடுவேன் எனக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி கேம்ஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த கேமை நான் போடுறது காரணமும் அதுதான். அதை தாண்டி கேம் சேஞ்சர் கிரிக்கெட்டு, கேம் சேஞ்சர் ஃபுல் வெர்ஷன் 1.1 வந்துருச்சு அப்படின்னா ஐபிஎல்லே போடலாம். எலி இருக்குது, ஏதோ மியூசிக் ஆகுது, நடந்து போனால் எப்படி கேம் ஆடாச்சு. மறுபடியும் நகர்ந்து போகணும் போல. முன்னாடி இன்னும் நினைக்கிறேன் தெரியல. இல்லை பேய் வருது நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பிரைட்னஸ் குறைச்சி வச்சுருக்கனால தெரியலை. இப்போ தான் தெரியுது. போடா வேகமாக போடா. அந்த பட்டனை எஸ்கேப். ஐயோ இந்த பேய் இங்கேருந்து அப்படி வந்து நம்மளே இப்படி தான் வரணும். அப்போ அதுவும் இப்படி தானே வரணும். இது மட்டும் எப்படி அப்படி வருது? மேபி இந்த பென்டனில் இந்த ஸ்வாம் ஃபயர்னு இருக்கும் தெரியுமா, ஏலியன், அந்த மாதிரி இதாக இருக்கும் போல். லிட்ரலி இது என்னன்னே தெரியலை. ஏதோ சொல்கிறான். நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் இந்த இடத்துல அப்படி எனக்கே என்னையே கேட்டுக்கிறேன். அதுவும் இந்த நைட்டில் வில்லி நீ எங்கே தான் இருக்கேன், நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி நைட்டில் ஏன் வருவான் இல்லையே, அதுவும் இவ்வளோ தூரத்தை வீட்டோட தள்ளி. நான் ஏன் உட்காந்தே போயிட்டுருக்கேன். எஸ் போகலாம். கண்ட்ரி செய்ய பின்னாடி பேய் வருது. கண்ணு தெரியுமா எப்படி போடணுமா? இல்லை இந்த கிணத்துக்குள்ள கேட்கணும். இல்லை அப்போ அது தெரியுது. கல்லுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருது. நான் வேறு பார்ட் 2 சந்திப்போம். அதுவரை முடிந்து விடைபெறுகிறேன்.